வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையின் பொழுது தனிநபர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் என்று கடந்த செய்தியில் பேசியிருந்தோம். ஆனாலும் தொடர்ந்து அதனை தான் செல்லும் இடமெல்லாம் பேசி வருவது அவர் எவ்வளவு அநாகரிகமான மனிதர், எப்படிப்பட்ட அரசியலிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக புரிகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தனது தந்தையாக கருதாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை, தமிழ்நாட்டின் சொத்தை, முத்துவேலர் பெற்றெடுத்த அந்த ரத்தினத்தை கண்ணை இமை காப்பது போல் பாதுகாத்து வந்தார். அவர் எவ்வளவோ இழிச்சொற்களுக்கும் பழிச்சொற்களுக்கும் ஆளாக்கப்பட்ட போதெல்லாம் அவர் மனம் துடித்ததில்லை. ஆனால் கழகத் தலைவர் கலைஞர் அவர்களை, இன்றைய தலைவர், அந்த தினம் செயல் தலைவராக இருந்த பொழுது எவ்வாறெல்லாம் பாதுகாத்து வந்தார். அவர் விரும்பிய இடத்துக்கெல்லாம் அழைத்து சென்றார். அறிவாலயம், முரசொலி அலுவலகம் என அவர் வந்து அங்கு அமர்ந்து நேரத்தை செலவிட்டது அனைவருக்கும் தெரியும், ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்திருக்கிறது. இது காமாலை கண்ணரான எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை அவர் செல்லுமிடமெல்லாம் வாட்ஸ்அப் மூலம் வந்து இதெல்லாம் வாந்தி எடுத்து வருகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லக்கூடிய செய்தி, மறைந்த விஎன் ஜானகி அவர்களுக்கு எம்ஜிஆர் நினைவிடத்தின் அருகில் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னதாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு செய்தியே எழவில்லை. ஏனென்று கேட்டால், அதிமுக 2 அணிகளாக பிரிந்து ஜே அணி, ஜா அணி என்று இருந்த பொழுது பின்னர் இணைந்து மே மாதம் என்று கருதுகிறேன் 96ஆம் ஆண்டு விஎன் ஜானகி அம்மையார் அவர்கள் மறைந்தார்கள். அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்றிருந்தது. அந்த செய்திகள் எல்லாம் தெரியாமல் ஏதோ விஎன் ஜானகிக்கு எம்ஜிஆர் நினைவிடம் அருகில் இடம் கேட்டதாக கூறுகிறார். ஒரு வாதத்திற்காக வைத்து கொண்டால், எம்ஜிஆர் இடத்துக்கருகில் விஎன் ஜானகி கொடுத்திருந்தால் இப்பொழுது அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை எங்கு அடக்கம் செய்திருப்பார்கள்? நீங்கள் நினைத்து பார்க்கலாம். சாதாரண பொதுமக்களுடைய சிந்தனைக்கே இந்த செய்தியை நான் விட்டுவிடுகிறேன். ஆனாலும் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழக அரசை குறை சொல்வதற்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருப்பதற்கோ, அதற்கு எதிரான கருத்துக்களை கூறாமல், அரசியல் ரீதியான கருத்துக்களை கூறாமல், அதுவும் நாங்கள் கண்ணென போற்றக்கூடிய கலைஞர், தமிழ்நாட்டினுடைய தவப்புதல்வன், அவரை பற்றி மிக அவதூறாக தொடர்ந்து பேசி கொண்டு வருவது உண்மையிலே கண்டனத்திற்குரியது. அதைவிட ஒரு வேடிக்கை, இவர் ஆட்சிக்கு வந்தால் அது பற்றி விசாரணை நடத்துவாராம். என்ன ஜெயலலிதா மறைவா? ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த பொழுது என்ன மாதிரியாக அவர் கவனிக்கப்பட்டு கொண்டிருந்தார் என்பதும், அவர் கட்சிக்காரர்கள் வெளியே வந்து இட்லி சாப்பிட்டார், வடை சாப்பிட்டார், ஜூஸ் குடித்தார் என்று பல்வேறு கதைகளை அளந்து விட்டதும், ஆனால் அதன் பின்னர் மரியாதைக்குரிய திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் தான் வெளியே வந்த பிறகு எவ்வாறெல்லாம் ஜெயலலிதாவை பாதுகாத்து வந்தோம் என்றும், அதன் பின்னர் சிறையில் தனக்கு எவ்வாறெல்லாம் துன்பத்தை இழைப்பதற்கு தான் பதவி வாங்கி கொடுத்த இதே எடப்பாடி பழனிசாமி ஒருமே துரோக சிந்தனை கொண்டவர் என்றும், எப்படியெல்லாம் தனக்கு துன்பத்தை இழைத்தார் என்றும், அவர்கள் தனது கணவருடைய இறப்பிற்கோ அல்லது உடல்நலம் கொண்டிருந்த பொழுதோ இந்த அரசு தான் அவங்களுக்கு பரோல் கொடுக்கணும் அப்படி சொன்ன பொழுது அதில் எவ்வளவு முட்டுக்கட்டை போட்டார் என்பதெல்லாம் விரிவாக எடுத்து சொன்னார்கள். இதையெல்லாம் மறைப்பதற்காக
திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு திறந்த புத்தகம். இப்படிப்பட்ட மறைவான கேவலமான செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அந்த சூழலில் அந்த அரசியலில் வளர்ந்து வந்த எடப்பாடிக்கு இப்படிப்பட்ட கேவலமான சிந்தனைகள் வருவதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட பேச்சுக்களை இனிமேல் எடப்பாடி நிறுத்திக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் இதே அவதூறுகளை அவரும் திரும்ப பெறுவதற்கு வெகு நாட்கள் இல்லை. அப்படியெல்லாம் பேசுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட மூன்றாந்தர நான்காந்தர பேச்சுக்களை எந்த அரசியல்வாதி மீதும் வீசுவதை விரும்பாதவர். அவரும் கண்ணியத்துடன் நடந்து கொள்பவர். அப்படிப்பட்ட தலைவர் மீது ஒரு அபாண்டமான பொய்களை சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு முறை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கண்ணதாசன். வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும்.